முதல்ல ரம்யா இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிடபிள்யூ சர்டிஃபிகேட் ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. டிடபிள்யூ சர்டிஃபிகேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். அதோடைய லிங்க்கும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபார்மேட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது விஜய் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓல்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணுமா, அப்பாலஜி லெட்டர் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓல்டு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண தேவையில்லை, நியூ மட்டும் பண்ணா போதும். ஆனா கண்டிப்பா அது கூட செல்ஃப் டிக்ளரேஷன் லெட்டர் நீங்க அட்டாச் பண்ணணும். மன்னிப்பு கடிதம், இந்த உறுதிமொழி கடிதம் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான், கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ். நீங்க எதை வேணாலும் நீங்க அப்லோட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. செல்ஃப் டிக்ளரேஷன் லெட்டர் எப்படி எழுதுறது அப்படின்னு இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன். ஒரு தடவை அதையும் செக் பண்ணிடுங்க. அடுத்தது எல்லாரும் கேட்குற கேள்வி, எந்தெந்த ஃபைல் லொகேஷன்ல எதை அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அந்த இடத்துல அந்த சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணுங்க. அது கூட நீங்க அந்த லெட்டரையும் அட்டாச் பண்ணுங்க. ஒரு எம்பி ஃபைல் சைஸ் நீங்க ஒரு லொகேஷன்ல அப்லோட் பண்ணலாம். அதனால 2 சர்டிபிகேட்டா நீங்க அப்லோட் பண்ணீங்கன்னா 400 KB 400 KB 2 அப்லோட் பண்ணலாம். 300 KBன்னு 3 நீங்க அப்லோட் பண்ணலாம். ஆனா 300க்கு கீழே நீங்க போகக்கூடாது, அது டிஎன்பிசி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது கிளாரிட்டி இருக்காது. ஓல்டு சர்டிபிகேட்டை நீங்க அதர்ஸ்ல வேணுமா அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்தது மேகலா இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதை அப்லோட் பண்றது, நியூவா ஓல்டா இல்ல லெட்டர் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்ப ஏற்கனவே சொன்ன பதில் தான், அதே ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது கற்பக செல்வி இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் நாட் இன் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க. புது கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கி அப்லோட் பண்ணுங்க. கூட ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லெட்டரும் அட்டாச் பண்ணிடுங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன், ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. அடுத்தது சுபாஷ் சுபா இந்த ஐடி கேட்டிருக்கீங்க. என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட் ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. என்ன ப்ராப்ளம்னு தெரியலன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வீடியோ லாஸ்ட்ல கம்யூனிட்டி சர்டிபிகேட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. அடுத்தது ஜீவ யுவராஜா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ரொவிஷனல்ல நேம் மிஸ்டேக்கா இருக்குது, காலேஜ் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்ல கரெக்டா இருக்குது, எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணிடுங்க. கூடவே லெட்டரை அட்டாச் பண்ணிடுங்க. லெட்டர்ல கிளியரா மென்ஷன் பண்ணிடுங்க. ப்ரொவிஷனல்ல அதர்ஸ்ல அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்தது பிரதீஷ் இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம்ல 8 to 10 ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா 1 to 10 ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதாவது 1 to 10 மறுபடியும் அவங்க ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால மறுபடியும் 1 to 10 பண்ணிடுங்க. ஆனா புதுசு 8 to 10 எடுத்துருங்க. அடுத்தது அவங்களே கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன்ல வாங்கணுமா ஆஃப்லைன்ல வாங்கணுமா அப்படின்னு கேட்டீங்க. எப்படி வேணாலும் நீங்க பிஎஸ்டிஎம் வாங்கலாம், அதுல ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பிஎஸ்டிஎம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. அந்த மாதிரி இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க. அடுத்தது கார்த்தி இவங்க என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். சிஓஏக்கு பதிலா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஸ்டம் அண்ட் டிசைன் இதை அப்லோட் பண்ண, ஆனா அவங்க இப்ப ரீ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அவங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஸ்டம் அண்ட் டிசைனை சிஓக்கு ஈக்குவலா கன்சிடர் பண்ணல, அதனாலதான் உங்களை ரீ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால அந்த ஃபைல் லொகேஷன்ல நீங்க லெட்டரை அப்லோட் பண்ணிடுங்க. ரீசனை கிளியரா சொல்லிடுங்க, தவறுதலா பண்ணிட்டேன்னு சொல்லிடுங்க. அந்த லெட்டர் இந்த வீடியோ லாஸ்ட்ல இருக்குது, ஒரு தடவை செக் பண்ணி பாத்துங்க. அடுத்தது அஸ்வந்த் இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பிஎஸ்டிஎம் 1 to 10 நாட் இன் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரீ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னா 1 to 7 பாண்டிச்சேரியில படிச்சதா சொல்லிருக்கீங்க. பாண்டிச்சேரியில படிச்சவங்கள டிஎன்பிசி தமிழ்நாட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு கிளியரா தெரியல. நீங்க ஒரு தடவை டிஎன்பிசி ஆபீஸ்க்கு வேணுமா நீங்க கால் பண்ணி கேட்டு பாருங்க. இல்ல ஆல்ரெடி நீங்க கேட்டு ஓகே அப்படின்னா நீங்க 1 to 7 பாண்டிச்சேரியில வாங்கி மறுபடியும் 1 to 10 அப்லோட் பண்ணிடுங்க. வித் லெட்டரோட அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்தது மணி சுபா இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல சைனிங் அத்தாரிட்டி மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நியூ அப்லோட் பண்ணணும், அப்படி அப்லோட் பண்ணா சர்டிபிகேட் நம்பர் டேட் எல்லாம் மாறும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டீங்க.
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு யார் யார் சைனிங் அத்தாரிட்டி அப்படின்னு இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்லியிருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ எல்லாருமே நியூ சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்றீங்க, அதனால நம்பர் டேட் எல்லாம் மாறும். டிஎன்பிசி இதை அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது யா அல்லா அப்படிங்கிற ஐடியில இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல சீல் நாட் கிளியர் அப்படின்னு இருக்குது, அதனால ரீ அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவங்களும் அதே கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட் நம்பர் மாறும், டேட்டு சேஞ்ச் ஆகும், பரவாயில்லையான்னா பரவாயில்ல தான். லெட்டர் எதுவும் வைக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே சொன்னது மாதிரி கம்பல்சரியா லெட்டர் வைக்கணும். அடுத்தது ஸ்ரீ, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஹஸ்பண்ட் நேம் தான் இருக்குது, நான் இதை அப்ளை பண்ணும்போது இதுதான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்பா பேர் உள்ள வேற கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது, அதை அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. அதை கண்டிப்பா அப்லோட் பண்ணலாம். நம்பர் சேஞ்ச் ஆனா பரவாயில்லையான்னு கேட்டீங்க. கண்டிப்பா பரவாயில்ல. அடுத்தது மேகலா, ஜெய்பிரியா, லக்ஷ்மி, இவங்க 3 பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்கூல் நேம் சேஞ்ச் ஆயிடுச்சு, அதனால பிஎஸ்டிஎம்லயும் ஸ்கூல் நேம் சேஞ்ச் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்க படிக்கும்போது இருந்த ஸ்கூல் நேம் இப்ப மாறி இருந்தாலோ, இல்ல அப்ளை பண்ணும்போது இருந்த ஸ்கூல் நேம் இப்ப மாறி இருந்தாலோ, ஒன்னே ஒண்ணுதான் நீங்க பண்ணணும். அந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கணும். என்ன லெட்டர் அப்படின்னா, இத மாதிரி ஸ்கூல் நேம் சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் வாங்கணும். அதை நீங்க கண்டிப்பா அப்லோட் பண்ணணும். இப்ப நீங்க பிஎஸ்டிஎம் ஹெட்மாஸ்டர் கொடுத்த லெட்டர், அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் லெட்டர், இது 3மே அப்லோட் பண்ணணும். அடுத்தது முத்து பூபதி, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இவங்க பிஎஸ்டிஎம் இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 to 5 இதுல நேம் தமிழ்ல வேற மாதிரியும், 6 to 7, 8 to 10 இதுல வேற மாதிரியும் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒன்னு பண்ணுங்க, நீங்க 1 to 5 மட்டும் மாத்தி பிஎஸ்டிஎம் மறுபடியும் 1 to 10 அப்லோட் பண்ணிடுங்க. கூட லெட்டரையும் அட்டாச் பண்ணிடுங்க. பிஎஸ்டிஎம் தமிழ்ல வாங்கிக்கங்க, இல்ல இங்கிலீஷ்ல வாங்கிக்கங்க, ஏதாவது ஒன்னு வாங்கினா போதும், ரெண்டுமே தேவையில்லை. அடுத்தது தமிழன், இதுல இருந்து ஒரு ஐடியா இருந்து கேட்டிருக்கீங்க. என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, பிஎஸ்டிஎம் இஷ்யூ கரெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன், எப்படி செக் பண்றதுன்னு கேட்டிருக்கீங்க. வியூல போய் செக் பண்ணி பாத்துங்க. அடுத்தது ஸ்வேதா, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிஎஸ்டிஎம் நியூ அப்லோட் பண்ணும்போது லெட்டர் வைக்கணுமான்னு கேட்டீங்க. ஆமா, கம்பல்சரியா லெட்டர் வைக்கணும். அடுத்தது ஸ்டெனோ ஆஃப் லைஃப், இதுல இருந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, யூஜி சர்டிபிகேட் டேமேஜ் ஆயிருக்குது, இப்ப என்ன பண்றது, அதுல இயரும் மந்த்தும் கட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வேற சர்டிபிகேட் உங்களால வாங்க முடியும் ஒரிஜினல் அப்படின்னா வாங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்ப கொஞ்சம் டைம் இருக்குது. அது முடியல அப்படின்னா வேற ஆப்ஷன் கிடையாது, அதே சர்டிபிகேட் அப்லோட் பண்ணி கூட லெட்டர் வைங்க. அடுத்தது ஷர்மிளா, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சிஓஏவை மிஸ்டேக்கா அப்லோட் பண்ணிட்டேன், இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. லெட்டரை நீங்க இப்ப அப்லோட் பண்ணணும். எங்க அப்லோட் பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எந்த ஃபைல் லொகேஷன் சிஓஏ லொகேஷனோ அந்த லொகேஷன்ல நீங்க அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்தது நிஷாந்தினி, இவங்கள்ட்ட ஆல்ரெடி பேசியாச்சு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப யூனிவர்சிட்டியில சர்டிபிகேட்டை கரெக்ட் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வெயிட் பண்ணி பாருங்க. கடைசி நாள்ல சர்டிபிகேட் உங்களுக்கு வரல அப்படின்னா இதே சர்டிபிகேட்டை ஒரு லெட்டர் வச்சு அப்லோட் பண்ணிடுங்க. டிஎஸ் ஸ்ரீ, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ரீ அப்லோட் பண்ண சொல்லி நம்பர் வரலன்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதே கேள்வியை ஃபெமினா இவங்களும் கேட்டிருந்தாங்க. அதாவது உங்க சிவி ஓகே ஆயிடுச்சு, அதான் அதுக்கு மீனிங். அடுத்தது சத்யா, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபார்ம் நம்பர் 5 அப்லோட் பண்ண, இப்ப டிஎன்பிசி மறுபடியும் ரீ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ஃபார்மோட வேலிடிட்டி முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. இப்ப நியூ ஃபார்ம் வாங்கிங்க. நியூ ஃபார்ம் வாங்கி அதை மறுபடியும் அப்லோட் பண்ணுங்க. டேட் இஷ்யூ வரவே வராது. இந்த வீடியோ லாஸ்ட்ல பிடபிள்யூடி ஃபார்ம் என்னென்ன ஃபில்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. அந்த ஃபார்மோட லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணுமா டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அடுத்தது ஆஷா பேபி, இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். யூஜி சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணியிருந்தேன், இப்ப மறுபடியும் ரீ அப்லோட் சொல்லியிருக்காங்க, என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க யூஜி முடிச்சிட்டீங்க, அந்த ரிசல்ட் டேட்டு எங்கேயாவது மென்ஷன் ஆயிருக்கான்னு பாருங்க. இப்ப டிஎன்பிசி என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, நீங்க படிச்ச டிகிரியோட ரிசல்ட் டேட்டு எங்காவது மென்ஷன் ஆயிருக்கணும், அந்த சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ண சொல்றாங்க. இப்போ நீங்க யூஜி டிகிரியும் அப்லோட் பண்ணலாம், மார்க் ஷீட்ல எங்காவது ரிசல்ட் டேட் இருந்துச்சுன்னா அதையும் அப்லோட் பண்ணுங்க.
மறக்காம செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மையும் அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்தது ஸ்ரீதேவி ஆறுமுகம், இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஃபாதர் நேம் டிஃபர் ஆகுது, அதனால அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி அப்லோட் பண்றது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. புது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வித் லெட்டரோட அப்லோட் பண்ணுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எந்த ஃபைல் லொகேஷன் காட்டுதோ அதே லொகேஷன்ல ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்தது அஸ்வந்த், இவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். அப்லோட் பண்றதுக்கு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அப்படி பண்ண தேவையில்லை. நீங்க என்ன அப்லோட் பண்ணணும் காமிக்குதோ அதை மட்டும் அப்லோட் பண்ணுங்க. சில பேருக்கு COA சர்டிபிகேட் இல்ல, சில பேருக்கு டிகிரி இல்ல, சில பேருக்கு +1 +2 சர்டிபிகேட் இப்போதைக்கு அப்லோட் பண்ண முடியல. இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, உங்களுடைய சாய்ஸ் கம்மியாகும், வேற ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ஏன்னா உங்க +1 +2 டிகிரியோ இல்ல COA கன்சிடர் பண்ணலன்னா உங்களை 10th வரைக்கும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால 10th குவாலிஃபிகேஷன் என்ன போஸ்டோ அதுக்கு மட்டும் உங்களுக்கு கன்சிடர் பண்றதுனால உங்க சாய்ஸ் கம்மியாகுங்க தவிர ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா PWD, DW, PSTM, எக்ஸர்வீஸ்மேன் இந்த சர்டிபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ணலன்னா உங்களை ஸ்ட்ரைட்டா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரேங்கிங் பொசிஷனுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால உங்க ரேங்கிங் பொசிஷன் மாறும், அதனால ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதை பத்தியான அறிவிப்பு இன்னைக்கு கூட TNPSC வெளியிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு அறிவிப்பு. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இணைய வழியில் விண்ணப்பிக்கும் போது மாற்றுத்திறனாளி, ஆதரவற்ற விதவை, தமிழ் வழியில் கல்வி பயின்றோர், முன்னாள் இராணுவத்தினர் என உரிமை கோரிய தேர்வர்கள் கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு உரிய சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யவில்லை எனில் அவர்களது உரிமை கோரல் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இப்போ சப்மிட் பண்ணலன்னா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது உறுதிமொழி கடிதம், அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ஹெட்டிங் உறுதிமொழி கடிதம் அப்படின்னு போட்டுங்க. முதல்ல அனுப்புனர் பெயர், உங்க பேர் போட்டுங்க. அடுத்து தந்தை பெயர், உங்க யூசர் நேம் எழுதிக்கங்க. அடுத்தது அப்ளிகேஷன் நம்பர் எழுதிக்கிங்க. அடுத்தது ரிஜிஸ்டர் நம்பர் எழுதிங்க. அதுக்கு கீழே உங்க அட்ரஸ ஃபுல்லா எழுதிங்க, வித் பின்கோடோட எழுதிக்கங்க. அடுத்தது பெறுநர், TNPSC தேர்வாணைய இயக்குனர், TNPSC தேர்வாணைய அலுவலகம், சென்னை 3 அப்படின்னு எழுதிக்கங்க. அடுத்தது மதிப்புக்குரிய ஐயா அப்படின்னு எழுதிட்டு பொருள் TNPSC குரூப் 4 சான்றிதழ் தொடர்பான உறுதிமொழி கடிதம் அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்தது சப்ஜெக்ட்ல வணக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை தெளிவா எழுதிருங்க. அதுவும் கீழே இதற்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்கிறேன். இதன் பொருட்டு TNPSC தேர்வாணையம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்று இதன் மூலம் உறுதியளிக்கிறேன்
அப்படின்னு முடிச்சிருங்க. ரைட் சைடில் இப்படிக்குன்னு போட்டு உங்கள் சைன் போட்டுருங்க. லெஃப்ட் சைடில் இடம் நாள் இதை மென்ஷன் பண்ணிடுங்க. இதை நீங்கள் அப்லோட் பண்ண பிறகு இந்த காப்பியை நீங்கள் பத்திரமா வச்சுங்க. கவுன்சிலிங் டைமில் இந்த காப்பி தேவைப்படும். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சர்டிஃபிகேட் ஃபாதர் இல்லை மதர் நேம் வச்சு தான் இருக்கணும், ஹஸ்பண்ட் நேம் வச்சு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் உடனே சர்டிஃபிகேட்டை மாற்றிடுங்க. உங்கள் நேம் இல்லை ஃபாதர் நேம் எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க. இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கலாம் இல்லை ஆஃப்லைன்லேயும் வாங்கலாம். ஆன்லைனில் வாங்கியிருந்தீங்கன்னா சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடு அப்படின்னு சில டைம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. டிஜிட்டல் சைன் கம்பல்சரியாக இருக்கணும், சீல் தேவை கிடையாது. ஆனால் டைரெக்டாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் சீல் கண்டிப்பாக வேணும், டேட்டு வேணும். சில பேர் இப்போ தாலுக்கா டிஸ்ட்ரிக்ட் மாறி இருக்கலாம், அதாவது அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெண்டாக பிரிச்சிருக்கலாம், தாலுக்கா மாற்றிருக்கலாம். இந்த மாதிரி டைமில் நீங்கள் பழைய தாலுக்காலேயோ டிஸ்ட்ரிக்ட்லேயோ இருந்திருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் ஓகே தான். சில பேருக்கு அட்ரஸ் மாறி இருக்கலாம், அது பரவாயில்ல. அடுத்தது சைனிங் அத்தாரிட்டி யாருன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அது என்னன்னு இப்போ செக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தமிழ். இதில் யாராவது சைன் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு, ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. இது இங்கிலீஷில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் யார் செக் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. இது டிடபிள்யூக்குள்ள சர்டிஃபிகேட். இதுதான் டிஎன்பிசி ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இது இந்த சர்டிஃபிகேட்டை யார் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா ரெவென்யூ டிவிஷன் ஆஃபீஸர், இல்லைன்னா அசிஸ்டன்ட் கலெக்டர், இல்லைன்னா சப் கலெக்டர். இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் தான் இந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணணும். உங்கள் மந்த்லி இன்கம் 4000க்கு மேலே போகக்கூடாது. இதில் உங்கள் நேம், அப்புறம் ஹஸ்பண்ட் நேம், அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் இறந்த டேட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கிறத செக் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தமிழ். இதில் யாராவது சைன் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு, ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. இது இங்கிலீஷில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் யார் செக் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க, ஒரு தடவை செக் பண்ணிவிடுங்க. இது டிடபிள்யூக்குள்ள சர்டிஃபிகேட். இதுதான் டிஎன்பிசி ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். இது இந்த சர்டிஃபிகேட்டை யார் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா ரெவென்யூ டிவிஷன் ஆஃபீஸர், இல்லைன்னா அசிஸ்டன்ட் கலெக்டர், இல்லைன்னா சப் கலெக்டர். இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் தான் இந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணணும். உங்கள் மந்த்லி இன்கம் 4000க்கு மேலே போகக்கூடாது. இதில் உங்கள் நேம், அப்புறம் ஹஸ்பண்ட் நேம், அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் இறந்த டேட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கிறத செக் பண்ணிவிடுங்க. அப்புறம் சீல், டேட்டு இது கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை அதையும் செக் பண்ணிவிடுங்க. விடோ சர்டிஃபிகேட்டோ டைவர்ஸ் சர்டிஃபிகேட்டோ டிஎன்பிசி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் டிஎன்பிசியோட பிஎஸ்டிஎம் ஃபார்மேட்டு. இந்த ஃபார்மேட்டில் தான் பிஎஸ்டிஎம் இருக்கணும். ஸ்கூலுக்கு வேறு டைப்பு, காலேஜுக்கு வேறு டைப்பு. நீங்கள் தமிழ் ஃபார்மேட்டை சப்மிட் பண்ணலாம், இல்லை இங்கிலீஷ் ஃபார்மேட் எது வேணாலும் சப்மிட் பண்ணலாம். இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கலாம், இல்லை டைரெக்டாகவும் வாங்கலாம். டைரெக்டாக வாங்கியிருந்தீங்கன்னா சீலும் டேட்டும் முக்கியம். ஆன்லைனில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் சைன் கண்டிப்பாக வேணும். ஏற்கனவே சொன்னது போல் ஸ்கூல் நேம் சேஞ்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்கிட்ட லெட்டர் வாங்கி அதை அட்டாச் பண்ணுங்க. இதுதான் பிடபிள்யூடி ஃபார்மு. இது ஃபார்ம் நம்பர் 5, 6, 7 அப்படின்னு 3 ஃபார்ம் இருக்கு. பழைய ஃபார்ம் ஃபார்ம் நம்பர் 4. அதை டிஎன்பிசி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் அக்செப்ட் பண்ணுவாங்க. இதுல எந்த ஃபார்ம் உங்களுக்கு சூட்டபிளோ அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி டாக்டர் சைன் பண்ணி கொடுப்பாங்க.
இதில் யார் சைனிங் அத்தாரிட்டி போட்டிருக்கோ அவங்க தான் சைன் பண்ணி கொடுக்கணும். சீல் டேட் கண்டிப்பாக வேணும். இதில் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபோட்டோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குது அந்த டைப் இதில் கண்டிப்பாக வரணும். அதோட சதவீதமும் கண்டிப்பாக வரணும். உங்கள் ஐடி கார்டோ இல்லை பாஸ்புக்கையோ டிஎன்பிசி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க.